பூமியில் மனித இனம் அழிந்த பிறகு கடல்வாழ் உயிரினமான ஆக்டோபஸ் இந்த உலகை ஆளும் வாய்ப்பிருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இது சாத்தியமா என்பது குறித்து துறைசார் வல்லுநரிடம் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் கேட்டறிந்தார். விவரங்கள் இவை. டைனோசர்கள், மம்மூத் யானைகள் போல் ஒரு காலத்தில் இந்த உலகை ஆக்கிரமித்திருந்த உயிரினங்கள் கால மாற்றத்தால் அழிந்துவிட்டன. மனித இனமே தற்போது இந்த உலகை ஆள்கிறது. ஆனால் புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் போன்ற அபாயகரமான சூழலியல் காரணங்களாலும் நாடுகளிடையே மீண்டும் அதிகரித்து வரும் போர் கலாச்சாரத்தாலும் பூமி பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. எனவே என்றோ ஒரு நாள் மனித இனமும் இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாக அழிந்து போகும் என்பதால் மனிதர்களுக்கு பிறகு இந்த பூமியை ஆட்டுவிக்கப் போவது எந்த உயிரினம் என்கிற கோணத்தில் விஞ்ஞானிகள் ஆய்வுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மனிதர்களுக்கு பிறகு பூமியில் அடுத்தது யார் என்கிற கூற்றை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டிம் கோல்சன் முன்வைத்துள்ளார். மனித இனம் முடிவுக்கு வந்த பிறகு சிங்கம், புலி போன்ற வேறு எந்த பெரிய விலங்கினங்களும் பூமியை தனதாக்கிக் கொள்ள வாய்ப்பில்லை என கணித்துள்ள அவர், பூமியின் நிலப்பகுதியில் அல்லாது கடலில் வாழும் உயிரினமான ஆக்டோபஸ்கள் தான் மனிதனுக்கு மாற்றாக இந்த உலகை ஆக்கிரமிக்கும் என்கிறார். மனிதர்களைப் போன்ற புத்தி கூர்மையும் பண்பும் கொண்டுள்ள ஆக்டோபஸ்கள் பரிணாம வளர்ச்சியில் தமக்கான நாகரிகத்தை உருவாக்கிக் கொள்ளும் எனவும் அவர் உறுதிபடச் சொல்கிறார். தண்ணீருக்கு வெளியே நிலப்பகுதியிலும் சுமார் 30 நிமிடங்கள் வரை உயிர் வாழும் திறன் கொண்ட ஆக்டோபஸ்கள் அதன் அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் ஒரே நேரத்தில் நிலத்திலும் நீரிலும் நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் என டிம் கோல்சன் விளக்குகிறார். மனிதர்கள் கடலுக்கு சென்று வேட்டையாடும் படிநிலைக்கு வந்தது போல் ஆக்டோபஸ்கள் கடலுக்கு வெளியே வந்து பிற உயிரினங்களை கட்டுப்படுத்தி வேட்டையாடுவதன் மூலம் உணவு உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் எனவும் அவரது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தின் கடல்சார் உயிர் தொழில்நுட்பவியல் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் வேலிடம் பேசினோம். மனித இனம் அழிய வாய்ப்பு இருக்கா? என்னோட அனுமானப்படி மனித இனம் இந்த பூமி இருக்கிற வரை அழியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய உயிரினங்கள், இப்ப டைனோசார் மாதிரி உயிரினங்கள் தன்னை காப்பாத்திக்க முடியாம இறந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மனிதன் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான சவால்களையும் கடந்து வந்துட்டான். அதே மாதிரி நம்ம மனிதனோட ஒப்பிடுற அளவுக்கு வேற எந்த உயிரினத்துக்கும் இவ்வளவு பெரிய மூளை வளர்ச்சி வேற யாருக்கும் இல்ல. கடல்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உலகை ஆளும்னு சொல்லக்கூடிய இந்த ஆய்வு முடிவை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆக்டோபஸோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அதோட நெகிழ்வுத்தன்மை. அது எவ்வளவு சின்ன இடத்துக்குள்ளேயும் போயிட முடியும், எவ்வளவு பெரிய இடத்துக்குள்ளேயும் போயிட முடியும். அது தன்னோட கைகளை உபயோகிக்க, கைகள்னு சொல்ற கைகள் மாதிரி இருக்கிற அமைப்பை அது கருவிகளை உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுக்கு எதிர்காலத்துல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துலதான் விஞ்ஞானிகள் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம கட்டை விரல்களை நம்ம சுலபமா வளைச்சு நிமித்துற மாதிரி மற்ற விலங்குகளால முடியாது. ஓரளவுக்கு சில குரங்குகள், சிம்பன்சி உள்ள குரங்குகள் அதை பண்ண முடியுது. அதை பண்ண முடிஞ்சதுனாலதான் மனுஷங்களா கருவிகள் பண்ண முடிஞ்சது. கருவிகள் பண்ணதுனாலதான் நம்ம பெரும்பாலான சவால்களை தாண்டி வந்திருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நெகிழ்வுத்தன்மை ஆக்டோபஸ்க்கு இருக்கு. நம்ம மனிதன் ஆக்டோபஸோட 100 மடங்கு பின்தங்கி வந்தவங்க, காலத்தால 100 மடங்கு பின்தங்கினவங்க நம்ம. ஆனா நம்ம ஓரளவுக்கு இப்ப முன்னேறின நிலைமையில இருக்கோம். ஆக்டோபஸ்க்கு ஒருவேளை அந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்திருந்தால் அது நம்மளோட முன்னாடி போயிருக்கலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி ரொம்ப காலமா இருந்திருக்கு. சிம்பன்சி, குரங்குகள், டால்பின்களுக்கு கூட மனிதன் மாதிரியான நுண்ணறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விலங்குகளுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லையா? நியூரலாஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் நம்மள இந்த லெவல் கொண்டு வந்து விட்டுருக்கு. அங்கதான் அந்த மற்ற வகை குரங்கினங்கள் பின்தங்கிட்டன, நம்மளை விட பின்தங்கி இருக்கு. அந்த அமைப்பு அவங்களுக்கு வரும்போது அவங்க இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைந்த வித்தியாசம் தான் இருக்கு. அப்படியான ஒரு மூளை சார்ந்த முன்னேற்றங்கள் அவங்களுக்கு வரும்போது கண்டிப்பா அவங்க மனிதர்களோட இடத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, மனிதர்கள் இனம் அழியிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அது இந்த மாதிரியான குரங்கினங்களும் அழியறதுக்கான வாய்ப்பா முடியலாம். ஆக்டோபஸ்களின் தனித்துவமான நரம்பு மண்டலம், சிக்கலை தீர்க்கும் திறன் உள்ளிட்டவை நம்மால் கணிக்கவே முடியாத புதிய உலகையே கட்டமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனவும் இந்த ஆய்வு முடிவு சுட்டிக்காட்டுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.